ஹலோ கைஸ், வெல்கம் டு த சீசா ட்ரேடர் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு டுடே பாருங்கள், மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் இன்ட்ராடே சார்ட், நிஃப்டி இன்ட்ராடே சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நிஃப்டிலேயே வந்து 2 இன்ட்ராடே சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஒன்று எதுக்குன்னா, மார்க்கெட் புட் சைடு போச்சுன்னா இந்த ஃபஸ்ட்டு சார்ட்டும், கால் சைடு போச்சுன்னா செகண்ட் சார்ட்டும், இந்த இதுவும் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்ச நாளாகவே ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து சரியாக இல்லை. கால் சைடு அதிகமாகவும் புட் சைடு கம்மியாகவும் இருந்தது. ஸோ அதனால் நமக்கு புட் சைடு, அதாவது மார்க்கெட் வந்து புட் சைடு போகிற மாதிரியே காட்டுது. ஆனால் நமக்கு வந்து என்ட்ரியே கிடைக்கல ஒரு 2-3 நாளாக. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த கால் சைடு போகிற மாதிரி ஒரு ப்ரீமியம் வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இந்த ப்ரீமியம் வந்து உருவாக்கியிருக்கோம் இந்த சார்ட்டு. ஸோ இந்த சார்ட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு பார்ப்போம். ஸோ மார்க்கெட் வழக்கம் போல் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அது வித்தின் த லிமிட்டில் தான் இருந்ததுனால நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ கால் சைடு தான் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம் சார்ட்டும் கால் சைடு இருந்தது. ஆப்ஷன் செயின் டேட்டா பார்க்கும்போது அதுவும் கால் சைடு தான் காமிச்சிச்சு. ஆனால் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் கம்மியாக இருந்தனால மூவ்மெண்ட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றது பார்த்துட்டேன். ஸோ பார்த்துட்டு வழக்கம் போல் நம்ம என்ட்ரி ட்ரிகர் ஆகுன்னு வெயிட் பண்ணேன் 2-3 கேண்டில். அதுக்குள்ளே நான் வந்து ஆப்ஷன் செயினை வந்து அனலைஸ் பண்ணும்போது அது கால் சைடு தான் காட்டுச்சு ஸ்ட்ராங்காக. பட் என்ன ஆச்சுன்னா, என்ட்ரி வந்து கொடுக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் 4th கேண்டில்லே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அது என்னன்றதை அப்புறம் சொல்கிறேன். ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தா நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும் என்ட்ரி பாயிண்ட் வந்து ட்ரிகர் ஆகலை. ஒன்று என்ட்ரி பாயிண்ட் எங்கே ட்ரிகர் ஆகும்னா, இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டியோடது. இப்போது இது வந்து கால் சைடு போகுது. ஸோ இந்த க்ரீன் கேண்டில் வந்து ஃபஸ்ட் கேண்டில், நெக்ஸ்ட் இது செகண்டு, இதுதான் ஃபஸ்ட் கேண்டில். இந்த மேலே பெரிய விக் இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட் கேண்டில், செகண்டு, தேர்டு, இது 4th கேண்டில். ஸோ இது வந்து கீழே வரும்னு பார்த்தேன், பட் கீழே வரல. ஸோ வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் 4th கேண்டில்லே இங்கே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். இது ஏன் எடுத்தேன்னா, பியூர்லி ஆப்ஷன் செயின் சார்ட் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லாக மேலே தான் போகுது. ஸோ அதனால் ஒரு லாட் இங்கே எடுத்துகிட்டு இன்னொரு லாட் வந்து என்ட்ரி கிடைக்கும் போது எடுக்கலான்னு விட்டேன். அதாவது ஒரு லாட் வந்து இங்கே மேலே எங்கேயோ எடுத்துகிட்டு இன்னொரு லாட் வந்து இங்கே என்ட்ரி பாயிண்ட் இங்கே வரும்போது ஒரு வாட்டி இன்னொரு லாட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கீழே வரல. பட் எனிவே நான் வந்து ப்ராஃபிட்லேயே புக் பண்ணியிருப்பேன். இங்கே இருந்தால் தெரியும் பாருங்கள். பை வந்து நான் 214 பண்ணேன். செல் வந்து 240 வரைக்கும் ஹை போச்சு. நான் வந்து 238 விற்றுட்டேன். இதுவும் எப்போனா 1:30 மணிக்கு மேலே வெயிட் பண்ணி விற்றேன். அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் வந்து மூவ்மெண்ட் காமிக்கலை. அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி தான் விற்றேன். ஸோ எல்லாமே இந்த ஆப்ஷன் செயினை பார்த்து தான் கைஸ் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எதுவுமே வந்து நானாக ஒரு 20 பாயிண்ட் போகுது 30 பாயிண்ட் போகும்னு நினச்சிலாம் விற்கலை. இந்த ஆப்ஷன் செயினை ரெஃபர் பண்ணி தான் நான் விற்றுருக்கேன். இது எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், இல்லை ப்ரீமியம் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். அதை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தருவேன். ஓகே கைஸ், ஸோ இதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கால் சைடு தான். ஸோ அதுதான் இங்கே இருக்கும். அப்புறம் இந்த சார்ட்லாம் எதுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், இப்போ மார்க்கெட் வந்து என்ன டைமிங் 9:48 மார்க்கெட் வந்து 0.33% மூவ் ஆயிடுச்சு. அதிகபட்சம் இந்த அதாவது 25,322 போயிருக்கல, அதிகபட்சம் 25,370 தான் போச்சு. அதுக்கு மேலே போகல. ஸோ அதனால் இந்த 25,200 பாருங்கள், 200 ஓப்பன் ஆகி 240 தான் போச்சு, 40 பாயிண்ட் தான் போச்சு. ஸோ இங்கே மார்க்கெட் வந்து 40 பாயிண்ட் மூவ்மெண்ட் தான், அதுக்கு மேலே போகல. இப்போது இங்கே பாருங்கள் 25,300 இருக்கா, 322, இது ரவுண்டாக 25,300னே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இங்கேருந்து 25,200ன்றது வெறும் 100 பாயிண்ட் தான் வித்தியாசம். ஸோ 100 பாயிண்ட் வித்தியாசத்துக்கு 220 இருக்கா? ஓகே காய்ஸ், ஸோ இப்போ பாருங்கள், 25,300லேருந்து இந்த 450ன்றது 150 புள்ளிகள் வித்தியாசமா? அதாவது இங்கே இருக்குது பாருங்கள் 450. ஸோ 25,300க்கும் 450க்கும் 150 புள்ளிகள் வித்தியாசம். ஸோ இங்கே 100 புள்ளிகள் வித்தியாசத்துக்கே கால் சைடில் வந்து 100 + 120 மொத்தம் 220 பாயிண்ட். ஸோ 120 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருக்குது. ஆனால் புட் சைடில் பாருங்கள், இங்கே 450, இங்கேருந்து 300லேருந்து 450ன்றப்போ 150 புள்ளிகள். அப்போ இங்கே இருக்க வேண்டிய 150 புள்ளியே இங்கே இல்லை, அதோட கம்மியாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து ஆப்ஷன் செல்லருக்கானட்டே, அதனால தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இல்லை, டிகேவே ஆகிட்டுருக்குன்ற சொன்னேன். இப்போ பாருங்கள், இந்த டைமை பாருங்கள், இது வந்து 11:15. அப்பையும் பார்க்கும்போது பாருங்கள், மார்க்கெட் அங்கேயே தான் சுற்றிட்டுருக்கு. மார்க்கெட் 0.3% ஓப்பன் ஆச்சு, திரும்ப அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், இதே அதே இடத்துல தான் 25,329. இதை 300ஆகவே வச்சுக்கோங்க. 300லேருந்து 150 பாயிண்ட்ஸ் நான் தள்ளி எடுத்துருக்கேன். இது 25,150. 150 புள்ளிகள் தள்ளி இருக்கும்போது 267 காட்டுது. ஓகேங்களா? அதாவது 150 ப்ளஸ் ஒரு 70 பாயிண்ட்ஸ் காட்டுச்சு. ஓகே, இப்போ அதே 300லேருந்து 450ன்றது 150 பாயிண்ட்ஸ். இந்த 150 பாயிண்ட்ஸில் மறுபடியும் பாருங்கள், புட் சைடில் இருக்கிறத விட இன்னும் கம்மியாக தான் காட்டுச்சு.
ஸோ இந்த குளறுபடிகள் இருக்கிறனால தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் கம்மியான ப்ராஃபிட், கம்மியான மூவ்மெண்ட் கிடைக்குது. இதுதான் காய்ஸ் காரணம். ஸோ இதை பேஸ் பண்ணி இது நிலவுன்றனால, அதாவது இந்த கண்டிஷன் தான் நிலவுதுன்றனால நான் வந்து ப்ரீமியம் சார்ட்டை வந்து ரெண்டாக எடுத்திருக்கேன். ஒன்று என்னென்னா, நார்மலாக நம்ம ப்ரீமியம் வழக்கம் போல் கேஷ் பண்ணுவோம், அதில் பார்க்கும்போது இந்த மாதிரி அப்நார்மலாக இருக்குது. ஓகேங்களா, ப்ரீமியம் எதுவுமே மேட்ச் ஆகலை. இது நிஃப்டியோட நார்மல். இது வந்து புட் சைடு போச்சுன்னா இந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும். 25,250 கால் ஆப்ஷன், 25,450 புட் ஆப்ஷன். இதான் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இதை எடுத்துக்கோங்க. இது வந்து புட் சைடு போச்சுன்னா யூஸ் பண்ணணும். இந்த அட்ஜஸ்டட்னு போட்டிருக்கேன்ல, இது வந்து கால் சைடு. மார்க்கெட் வந்து கால் சைடு போச்சுனாலும் இல்லை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி போச்சுனாலும் இந்த 25,300 கால், 25,500 புட், தென் இந்த ப்ரீமியம் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி சென்செக்ஸும் கொஞ்சம் அந்த மாதிரி தான். ஏன்னா இன்றைக்கி சென்செக்ஸில் வந்து என்ட்ரியே கிடைக்கல. ஏன்னா அது இந்த மாதிரி பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகி இங்கே தான் சுற்றிட்டு இருந்தது. அதனால் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஸோ என்ட்ரி கிடைக்காம ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியாதுல்ல. ஏதோ ஒரு நாள் 2 நாள் என்ட்ரி கிடைக்கலன்னா ஓகே, பட் ஃபுல்லாகவே கிடைக்கல. அதனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். 82,200 கால், 83,200 புட்டு. இதோட ப்ரீமியம் ப்ரைஸ் இது. தென் இது கால் சைடு போச்சுன்னா, மார்க்கெட் பாருங்கள், கால் சைடு போச்சுன்னா இந்த ப்ரீமியம் யூஸ் பண்ணிக்கணும். 82,300 கால், 83,300 புட்டு. இது அதோட பாயிண்ட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், பிஇபி பாயிண்ட். ஓகே காய்ஸ், நம்ம ஸ்ட்ராட்டஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் ப்ரீமியமில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள் காய்ஸ். ஐயோ